பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். புதிய கிருபைகளை தேவ சமூகத்திலிருந்து வாங்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் தியானிக்கும்படியாக 2 நாளாகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். இங்கே ராஜாவாகிய ஆசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேசத்தை பரிசுத்தமாக்கினான். அருவருப்புகளை அவன் யூதா பென்யமீன் தேசத்திலிருந்து அகற்றினான். அவன் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அருவருப்புகளை அகற்றினான். அவன் ஆண்டவருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். இப்படி தேவனுக்கு பிரியமான அநேக காரியங்களை அவன் செய்தான். கர்த்தரும் அவனோடு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். இந்த காலை நேரத்திலும் கூட நாமெல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறோம். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை ஜனங்கள் காண வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருந்து கிரியை நடப்பிக்கிறதை ஜாதிகள் காண வேண்டும். அப்போது அவர்கள் இந்த தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளும்படி நம்முடைய பட்சத்தில் எப்படி ஆசாவின் பட்சத்தில் சேர்ந்தார்களோ அதுபோல் நம்மோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று நாம் படிக்கிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். புறஜாதியார் ஒரு மனுஷனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகவே உங்களையே பற்றி கொள்வோம் என்று அவனோடு போகிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட ஆத்துமாதாயம் செய்யும்படி நாம் ஆண்டவருக்கென்று நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை ஜாதிகள் கண்டு நாம் ஆராதிக்கிற தேவனை அவர்களும் ஆராதிக்கும்படியாக, எப்படி அந்த ரூத் அன்றைக்கு நகோமியை பற்றி கொண்டாலோ அதுபோல தேவ ஜனங்களை புறஜாதியார் பற்றி கொண்டு தேவனிடத்திலே சேர நாம் வழிவகுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவும் இரக்கங்களும் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். தன் மாமியாராகிய நகோமியை ரூத் பற்றி கொண்டது போல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று நம்மை பிரிக்காது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து, உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறதை ஜாதிகள் கண்டு அநேகர் இவர்களை பற்றி கொள்ள பரிசுத்தாவியானவர் கிருபை தார். தேவ மகிமையால் நிரப்பும். தேவைகளை சந்தி ஆசீர்வாதமாய் நடத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.